பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, இந்த பலவீனம் சரீரத்தில் பலவீனம், மாம்சம் பலவீனம், ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் சோர்ந்து போகாமல் சோதனைக்கு உட்படாதபடி உணர்ந்து விழித்திருந்தன முழித்திருந்தன மட்டுமல்ல, உணர்வாய் அலர்ட்டாக இருந்து செபிக்க வேண்டும். சோதனைக்காரன் சுற்றி கொண்டுதான் இருப்பான். எந்த விதத்தில் எந்த காரியத்தில் இவர்களை விழுத்தி விடலாம், தேவனை விட்டு பிரித்து விடலாம், உலக ஆசை இன்பங்களை கொடுத்து தேவ அன்பை, தேவ இன்பத்தை, தெய்வ சந்தோஷத்தை பிரித்து விடலாம் என்று சத்துரு சுற்றி கொண்டுதான் வருவான். சோதனைக்காரன் சுற்றி கொண்டுதான் வருவான் ராப்பகல். ஆனால் தெய்வ பிள்ளையாய் நீ தெய்வ சந்நிதியில் அதில் சிக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். உணர்வு, உன்னுடைய ஜெபம் நாட் த கேஷுவல் பிரேயர். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு ஜெபம் அல்ல, ரெகுலராய் கடமை ஜெபம் அல்ல, உணர்ந்து ஜெபிக்கிற. ஹல்லேலூயா. ஆமென். உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஜெபத்தில் உணர்ந்து ஜெபிக்கிற விழிப்பு தன்மை, அலர்ட்டு தன்மை நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் அது ஜெபம் நிச்சயமாகவே தேவ சந்நிதியில் போய் சேரும். அவருக்கு நற்கந்தமாய் தூபமாய் போய் சேரும். அது பதிலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். சோதனைக்காரன் இயேசுவையும் விடவில்லை. ஹல்லேலூயா. பின்ன எப்படி உன்னையும் என்னையும் விடுவான்? அவன் சுற்றி வரும்போது அதில் சிக்கி கொள்ளாமல் அந்த சோதனையில் வெற்றி பெற, அந்த சோதனையில் பிடித்து நிற்க தேவ பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உணர்வுள்ள ஜெபம், கருத்தான ஜெபம், விழிப்பான ஜெபம் வேணும். ஹல்லேலூயா. எப்பொழுது விழிப்பு குறைதோ, அந்த உணர்வு குறைந்த ஜெபம் வருகிறதோ, சத்துரு ஜெயித்து விடுவான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள ஜெபத்தை எனக்கு தாரும், ஒரு உணர்ந்து ஜெபிக்கிற கிருபையை எனக்கு தாரும் என்று ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுப்போம். செபிப்போம் ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, என்னோடு இணைந்து செபிக்கிற இந்த தெய்வ பிள்ளைகள் மேல் இப்பொழுது நம்முடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறதப்பா. நம்முடைய சமூகத்தை நாங்கள் உணர்கிறோம். இப்பொழுது தேவ சமூகம் இவருடைய இருதயத்தின் ஆழங்கள் இந்த உணர்வை ஜெபிக்கிறதற்கு ஒரு உணர்வு, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுறதுக்கு ஒரு உணர்வுள்ள அந்த ஜெபத்தை கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. எல்லா இருதயங்களும் தேவனுடைய இந்த பிரசன்னத்தை உணர்ந்து விழிப்பாய் ஜெபிக்க, ஜெபத்தில் விழித்திருக்க பரிசுத்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். சோதனைக்காரனுடைய தந்திரந்து தப்பிக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். விழித்திருந்து ஜெபிப்போம், உணர்ந்து ஜெபிப்போம், சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். God bless you. Praise the Lord.